விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். யாரடா நான் தீயடா, ஹே பகைவனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை, மலர் மாலை நாளை. முல்லை யார் அள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ, முல்லை யார் அள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ. ஆஹா பூவுக்கு யார் இங்கே தீ வைப்பது? காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். மோதி பார்க்காதே என்னை கண்டு, நீ வாழை தண்டு, இவன் யானை கன்று. நாளும் போராடும் வீரம் உண்டு, சுயமானம் உண்டு, பகை வெல்வோம் இன்று. பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது, பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது. பந்தம் நம் பந்தம் என்றென்றும் தீப்பந்தமே. இணைவோம் இணைவோம் பகையை சொல்வோம் நாமே. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். பூமி எங்கள் சீதனம், வானம் எங்கள் வாகனம். யாரடா நான் தீயடா, ஹே பகைவனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். ஓகே சார், சாய் யுவஸ்ரீ இந்தாங்க மைக்க பிடிங்க. வெரி கியூட் சாய் யுவஸ்ரீ, ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா டான்ஸ் ஆடுனீங்க. உங்க கூட டான்ஸ் ஆடினது யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்பா. உங்க அப்பா. பார்க்கும்போதே தெரிஞ்சது உங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையான உங்க அப்பா கண்ணில் வந்து ஒரு உண்மையான லவ்வை நான் பார்த்தேன். கூட டான்ஸ் ஆடும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை, உங்க அப்பா உங்களோட ஆடும்போது அவர் கண்ணில் ஒரு உண்மையான பாசம் தெரிஞ்சது. ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா ஆடினீங்க. இதை டான்ஸை உங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணது யாரு, கத்து கொடுத்தது யாரு? அப்பாவே கொரியோகிராஃப் பண்ணாரு, அப்பாவே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினார். வெரி நைஸ்.
ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், ஆனாலும் மறுபடியும் சொல்றேன். பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அப்படி தூக்கி விட முடியும். அப்பேற்பட்ட ஒரு பேரண்ட் உங்க அப்பாவா இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கேட்போம். சாய் யுவஸ்ரீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? பாபா மாஸ்டர் தந்தையை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க சார். நல்லா பண்ண வச்சுருங்க உங்கள் பொண்ணு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, நம்ம குழந்தை கூட இவங்களை யாருன்னா இல்லை அந்த பசங்களை யாருன்னா ஆட விட்டுருந்தா கூட அவங்க வந்து நம்ம பாப்பாவை டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஆடுவாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ். நானும் பேர் எடுக்கணும் அவளும் பேர் எடுக்கணும் தான் நினைப்பாங்க. ஒரு தந்தையாக இருந்தனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக கண்ணு என் மேலே வரக்கூடாது, பாப்பா மேலே தான் போகணுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக தெரிஞ்சுது எனக்கு. அது நீங்களாக இருந்தனால தான் அது கரெக்டாக நடக்கும், இல்லைனா அது நடக்காது. ஏன்னா மிச்சம் யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு இது வரக்கூடாதா, ஒரு கேப்பில் அப்படி எதனா அவனை போட்டு அப்படி புச்சி கிச்சு சுற்றிடுவாங்களே. அது இல்லாமல் ரொம்ப தெளிவாக அவன் பேர் எடுக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கண்ணுக்கு நேராக தெரிஞ்சிருக்கு. பாப்பா சாய் யுவஸ்ரீ செல்லம், நீ நல்லா ஆடுற. அப்பா திடீர்னு அப்பாவை நீ ஃபாலோ பண்ணணும், தெரியும்ல? அப்பா எப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆகணும், அது மஸ்ட்டு. நீ மகளாக பிறந்துட்ட, இல்லை உததான் உனக்கு, புரியுதா? அப்பா நடுவில் எக்ஸ்பிரஷன்லாம் சிரிச்சுட்டே ஆடுறாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செல்லும். நீ மூவ்மெண்ட் அப்பா சொன்னது நல்லா டீட்டெயிலாக பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸ்பிரஷன் தான் செல்லும், மிச்சபடி எவ்ரி திங் இஸ் குட். ரொம்ப ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தருண் மாஸ்டர், அப்பாவும் பொண்ணு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ எனக்கு இப்போ ரீசெண்டாக ஆமீர் கான் படம் டாங்கல் அது ரிலீஸ் ஆச்சு. அது ரியல் ஹிஸ்ட்ரி. அவரோட பொண்ணு, 2 பொண்ணுங்க, கீதா பபிதா, அவங்கள வந்து அவர் அப்பாவே ட்ரைனிங் கொடுத்து காமன்வெல்த் வேர்ல்டு கோல்டு மெடல் ஜெயிக்க வச்சார். ஸோ அது ட்ரூ ஸ்டோரி. அது தமிழ் வருஷன்லையும் நடந்துகிட்ருக்கு. எனக்கு கொஞ்சம் அந்த டச் இருந்தது. ஏன்னா ஒரு ஃபாதர் கேரக்டர், நீங்கள் ஃபாதராக இருந்து உங்கள் பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் டாட்டருக்கு. அதே சமயத்தில் சாய் அப்பா வந்து மேக்ஸிமம் அவரோட டியூட்டி பண்ணுறாரு. இப்போ உன்னோட டியூட்டி என்னென்னா எங்கெங்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட் நான் போன எபிசோடில் சொன்னேனோ அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் நீ பண்ணிக்கணும். இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இல்லை இம்ப்ரூவ் ஆகிட்டே இரு. ஓகே, அப்பா பேரை காப்பாற்றணும், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஓகே, ஆனால் இப்போது உங்கள் டேடி கிட்ட ஒன்று சொல்கிறேன், உங்கள் பொண்ணை வந்து நான் எலிமினேட் கொஞ்சம் நாளுக்கு நான் பண்ண மாட்டேன், அதுக்குன்ட்டு கோட்டை விட்டுறாதீங்க, பண்ணுங்க. ஏன்னா அந்த மொனிஷா அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன், ஒரு பொண்ணு குண்டா இருப்பா, அவள் பண்ணி 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 கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டா இல்லை சஜீவ்? ஆமாம், 4 எலிமினேஷன். அதுவும் இல்லை, நோ பண்ணு ஆடு. ஸோ சாய் நெக்ஸ்ட் டைம் வரப்போ சும்மா கன் மாதிரி புல்லட் மாதிரி வரணும், நம்ம ஹீரோ தனுஷ் மாதிரி நீ வரணும். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, ஸோ சாய் யுவஸ்ரீக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது பாப்பா? ஜட்ஜஸ் உங்க ஸ்கோர்.